வெல்கம் டு அபிஸ் ஹெல்த் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்லாம் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு காய் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. எப்போவுமே முட்டை ஆம்லேட்டு அது மாதிரி சும்மா அவிச்ச முட்டை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் முட்டை வந்து ஒருத்தருக்கு செய்கிற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு உளுந்து வந்து நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி அளவுக்கு நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஆள் இருக்கிற அளவை பொறுத்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 முட்டை அளவுக்கு ஏற்கனவே வேக வச்சு அதை வந்து கொஞ்சம் பீஸாக நறுக்கி வச்சுட்டேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நீங்கள் வந்து அப்படியே சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் அப்படியே சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து வணங்குறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துறேன். கல் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வேணால் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து தக்காளி நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா சேர்க்கறதுனால தீஞ்சிரும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா லைட்டாக கொதிக்க வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு கொதிச்சுட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வரணும். இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே முட்டையை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அவிச்ச முட்டையை. இதில் வந்து மஞ்சக்கரு தான் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் மஞ்சக்கரோடு சேர்த்துக்கோங்க முட்டையை நீங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 முட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து முட்டையை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே முட்டையில் படுற மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இதை செஞ்சு ரைஸில் போட்டே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பரான புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு கூட சொல்லலாம். நான் கொஞ்சமாக ரைஸ் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ரசம், அதுக்கப்புறம் இது மட்டும் தான் வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த முட்டை மாஸ் வந்து நீங்கள் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூடான சாப்பாட்டில் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.